தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாதை நமக்கு தரும் முக்கியமான பாடம் தியாகம், மன்னிப்பு மற்றும் அநீதிக்கு எதிரான அமைதி. ஒவ்வொரு நிலையும் நம் வாழ்வின் பலவீனங்களையும் அதை தாண்டி செல்லும் ஆன்மீக வலிமையையும் நமக்கு கற்பிக்கின்றன. மிகவும் இரக்கமுள்ள இயேசுவே, நீர் எங்களுக்காகப்பட்ட பாடுகளையும் சிந்திய திரு இரத்தத்தையும் அடைந்த மரணத்தையும் தியானிக்க நாங்கள் இங்கே கூடியிருக்கிறோம். நாங்கள் சுமக்கும் அன்றாட சிலுவைகளை உம்மை போலவே பொறுமையோடும் நம்பிக்கையோடும் சுமந்து வர எங்களுக்கு பலன் தாரும். இந்த புனித பயணம் எங்களை மனமாற்றத்திற்கும் உமது உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கும் இட்டு செல்வதாக. ஆமேன். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட முதல் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு மரண தண்டனைக்கு தீர்ப்பிடப்படுகிறார். நில்லுங்கள் மனிதர்களே, என்னை பாருங்கள். நான் வெறும் தண்ணீர் அல்ல, இன்று ஒரு மாபெரும் அநீதிக்கு சாட்சியானவன். பிலாத்து தன் கைகளை என்னுள் நனைத்த போது அவனது கைகளில் இருந்த அழுக்கை நான் கழுவினேன். ஆனால் அவனது மனசாட்சியில் படிந்த கரையை என்னால் கழுவ முடியவில்லை. நான் அவன் கைகளில் பட்டபோது குளிர்ந்திருக்கவில்லை. ஒரு நீதியின் இரத்தத்தை போல கொதித்தேன். அவன் சொன்னான், இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் பொறுப்பல்ல என்று. என்னே ஒரு அறியாமை. என்னால் கைகளை கழுவ முடியுமே தவிர பொறுப்புகளை கழுவ முடியாது. இன்று உங்களுக்கு நான் சொல்லும் அறிவுரை இதுதான். அநீதி நடக்கும் போது எனக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை என்று கைகளை கழுவிக்கொண்டு ஒதுங்கி போவதுதான் நீங்கள் செய்யும் மிக பெரிய பாவம். உண்மையை அறிந்திருந்தும் அதிகாரத்திற்கும் கூட்டத்திற்கும் பயந்து மௌனமாக இருப்பது அந்த அநீதிக்கு நீங்களும் துணை போவதே ஆகும். கைகளை தண்ணீரால் கழுவுவது எளிது, ஆனால் இதயத்தை சுத்தமாக வைத்திருப்பது கடினம். வெளி பகட்டை விட மேலானது உங்கள் நேர்மை. நான் பிலாத்துவின் கைகளில் இருந்து வடிந்து மண்ணில் மறைந்து விடலாம். ஆனால் இன்று நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு கோழைத்தனமான முடிவும் வரலாற்றில் அழியாத வடுவாக மாறும். கைகளை கழுவாமல் அநீதிக்கு எதிராக கைகளை கோர்த்து நில்லுங்கள். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகள் உம்முடைய இரக்கத்தினால் நித்திய வாழ்வை அடைவார்களாக. ஆமேன். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட இரண்டாம் நிலை. இயேசு சிலுவையை ஏற்றுக்கொள்கிறார். மனிதர்களே, என்னை பார்த்து ஏன் நடுங்குகிறீர்கள்? நான் வெறும் மரம்தான். காட்டில் காற்றோடு பேசிக்கொண்டிருந்த என்னை தரித்து செதுக்கி இன்று ஒரு கொலை கருவியாக மாற்றியிருக்கிறீர்கள். ஆனால் இதோ இந்த மாசற்ற மனிதர் என்னை அணுகும் விதம் என்னை திகைக்க வைக்கிறது. நான் அவருக்கு சுமையாக தெரியவில்லை, ஒரு சுகமான சுமையாக தெரிகிறேன். அவர் என்னை கட்டிப்பிடித்த போது என் மரக்கட்டைகளில் ஒரு தெய்வீக அதிர்வு பரவியதை உணர்ந்தேன். இன்று உங்களுக்கு நான் சொல்லும் பாடம் இதுதான். உங்கள் வாழ்வில் வரும் கஷ்டங்கள், தோல்விகள், நோய்கள் எல்லாமே ஒரு வகை சிலுவைகள் தான். அவற்றை கண்டு பயந்து ஓடாதீர்கள். பயத்தால் அது உங்களை அமுக்கும், துணிந்து ஏற்றால் அது உங்களை உயர்த்தும். மனிதர்களாகிய நீங்கள் எனக்கு மரண தண்டனை என்று பெயரிட்டீர்கள். ஆனால் இவர் என் மீது சுமந்திருக்கும் அன்பினால் என்னை மீட்பின் அடையாளமாக மாற்றிவிட்டார். உங்கள் கஷ்டங்களையும் அன்போடு ஏற்றால் அதுவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். பாரம் தாங்காமல் இவர் தடுமாறும் போது நான் வருந்துகிறேன். ஆனால் அவர் என் மீது கோபப்படவில்லை. சுமைகளை குறை கூறாமல் சுமப்பவன் மட்டுமே இலக்கை அடைய முடியும். உங்கள் கைகளில் கொடுக்கப்படும் சிலுவை என்ற கடமைகளை வெறுப்போடு சுமக்காதீர்கள். இந்த இயேசுவை போல புன்னகையோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். பாரம் சுமக்கும் தோள்கள்தான் பலமானவை என்பதை மறந்து விடாதீர்கள். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறை தரையில் விழுகிறார். மனிதர்களே, என்னை மிதித்து கொண்டு ஓடும் உங்கள் கால்களை ஒரு நிமிடம் நிறுத்துங்கள்.
நான் உங்கள் பாதங்களை சுமப்பவன். ஆனால் இன்று நான் ஒரு தெய்வத்தை சுமந்து கொண்டிருக்கிறேன். இதோ என் மார்பின் மீது இந்த மாசற்ற மனிதர் பாரம் தாங்காமல் சாய்ந்திருக்கிறார். என் மீது பட்டது வெறும் வியர்வை அல்ல, இரத்த துளிகள். இந்த பூமி பந்தையே தாங்கும் அவரா ஒரு மரச்சிலுவையின் பாரம் தாங்காமல் என் மீது விழுந்து கிடக்கிறார்? இல்லை, உங்கள் பாவங்களின் சுமைதான் அவரை அழுத்தி கீழே தள்ளி இருக்கிறது. இன்று உங்களுக்கு நான் சொல்லும் பாடம் இதுதான். ஒரு மனிதன் கீழே விழுந்துவிட்டால் உடனே அவனை ஏளனம் செய்யாதீர்கள். இதோ விழுந்து கிடக்கும் இந்த இயேசுவின் கண்களில் பயம் இல்லை, ஒரு வைராக்கியம் இருக்கிறது. கீழே விழுவது பாவம் அல்ல, விழுந்த இடத்திலேயே கிடப்பதுதான் பாவம். நான் எல்லாவற்றையும் பொறுமையோடு தாங்குபவன். இன்று என் மீது விழுந்த இந்த மனிதர் தாழ்மை எவ்வளவு வலிமையானது என்பதை காட்டுகிறார். உயர பறக்க நினைப்பவர்கள் அவ்வப்போது தரையில் விழுந்து தங்களை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். அவர் இப்போது எழுந்திருப்பார் பாருங்கள். அது தன் பலத்திற்காக அல்ல, உங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்ற அந்த ஒரே லட்சியத்திற்காக. மனிதர்களே, உங்கள் வாழ்விலும் சோதனைகள் உங்களை கீழே தள்ளலாம். அப்போது சோர்ந்து விடாதீர்கள். என் மீது விழுந்த இந்த இயேசுவை தியானியுங்கள். அவர் மண்ணில் விழுந்து கிடக்கும் உங்களை தூக்கி விடுவதற்காகத்தான். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 4ஆம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். சுற்றிலும் கூச்சல், ஏளனம், சாட்டையடி சத்தம். ஆனால் இந்த 2 இதயங்களுக்கு இடையே மட்டும் ஒரு நிசப்தமான மௌனம் நிலவுகிறது. மகனே, என் செல்வமே, கருவில் சுமந்த காலத்திலிருந்து உன் ஒவ்வொரு அசைவையும் கவனித்த இந்த கண்கள் இன்று உன்னை இந்த நிலையில் பார்க்க வேண்டுமா? உன் முகம் சிதைந்து இரத்தமும் வியர்வையும் வழிந்து கொண்டிருக்கிறது. அந்த பாரமான மரம் உன் தோள்களை அழுத்துகிறதே. என்னால் உன் சுமையை பகிர்ந்து கொள்ள முடியவில்லையே. இதோ ஆண்டவருடைய அடிமை என்று அன்று நான் சொன்ன வார்த்தை இன்று உன்னை சிலுவையில் பார்க்கச் சொல்லும் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் உன் கண்கள் எதையோ சொல்கின்றனவே மகனே. அம்மா, கலங்காதீர்கள். உங்கள் கண்ணீர் என் சிலுவையை விட பாரமாக இருக்கிறது. அன்று பெத்லகேமில் ஒரு மாட்டுத் தொழுவத்தில் என்னை உலகிற்கு அறிமுகப்படுத்திய நீங்கள் இன்று உலகத்தின் மீட்புக்காக என்னை சிலுவை பாதையில் வழி அனுப்புகிறீர்கள். இது கசப்பான வழிதான், ஆனால் இதுவே என் தந்தையின் திருவுளம். நான் கீழே விழும்போது என்னை தாங்கும் உங்கள் அன்புதான் மீண்டும் என்னை எழுந்து நடக்க வைக்கிறது. உங்கள் மௌனமான சம்மதம் எனக்கு தரும் தைரியம் வேறு எங்கும் கிடைக்காது அம்மா. இருவரின் கண்களும் உலகத்தை பார்த்து சொல்லும் பாடம். வார்த்தைகள் இல்லாத இடத்தில் அன்பு இன்னும் ஆழமாக பேசும். ஒரு சிறு புன்னகை அல்லது ஒரு கனிவான பார்வை ஒருவரின் பெரிய துயரத்தை தீர்க்கும் மருந்தாகும். உங்களால் ஒருவரின் கஷ்டத்தை தீர்க்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை. அவர்கள் அந்த பாதையை கடக்கும் போது வெறும் சாட்சியாக, துணையாக அருகில் இருப்பதே அவர்களுக்கு பெரும் ஆறுதல். நம் வாழ்வில் நடக்கும் கசப்பான சம்பவங்கள் கூட ஒரு மாபெரும் நன்மைக்காக இருக்கலாம். அதை மரியன்னையைப் போல அமைதியோடும் நம்பிக்கையோடும் ஏற்றுக்கொள்ள பழகுங்கள். மனிதர்களே, உறவுகளின் மதிப்பை உணருங்கள். ஒரு தாயின் மௌனமான ஆதரவுதான் ஒரு மகனை உலகையே மீட்கும் சிலுவையை சுமக்க வைக்கிறது. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 5ஆம் நிலை. சீமோன் இயேசுவுக்கு உதவி செய்கிறார். மனிதர்களே, இதோ பாருங்கள், இந்த மனிதன் பெயர் சீமோன். இவன் இந்த சிலுவையை சுமக்க ஆசைப்பட்டு வரவில்லை. கூட்டத்தில் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவனை போர் வீரர்கள் கட்டாயப்படுத்தி இழுத்து வந்தார்கள். ஆரம்பத்தில் இவன் முகம் எப்படி இருந்தது தெரியுமா? ஏன் எனக்கு இந்த வீண் வேலை? நான் எதற்கு இந்த மரண தண்டனை கைதியின் சுமையை சுமக்க வேண்டும் என்கிற கோபம், எரிச்சல், தயக்கம் எல்லாம் அவன் முகத்தில் தெரிந்தன. ஆனால் அவன் என் மீது கை வைத்த அந்த நொடி எல்லாம் மாறிப்போனது. இன்று சீமோன் வழியாக உங்களுக்கு நான் சொல்லும் பாடம் இதுதான். உங்கள் வாழ்வில் சில கஷ்டங்கள் உங்கள் விருப்பமில்லாமல் திணிக்கப்படலாம். எதிர்பாராத நோயோ, இழப்போ, பொறுப்போ உங்களை தேடி வரலாம். சீமோனைப் போல அதை தயக்கத்தோடு அணுகாதீர்கள். அந்த சுமைதான் உங்களை இறைவனுக்கு மிக நெருக்கமாக கொண்டு செல்லும். இயேசுவால் முடியாத போது சீமோன் வந்தான்.
கடவுளே மனித உருவில் வந்த போதும் அவருக்கு ஒரு மனிதனின் உதவி தேவைப்பட்டது. அப்படி என்றால் சாதாரண மனிதர்களாகிய நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வது எவ்வளவு அவசியம்? ஒருவரின் பாரத்தை பகிர்ந்து கொள்வதுதான் மிகச்சிறந்த வழிபாடு. நீங்கள் உதவி செய்ய தயங்கலாம், ஆனால் ஒருமுறை இறங்கி செயல்பட தொடங்கிவிட்டால் அந்த சுமை உங்களை புனிதப்படுத்தும். சீமோன் கட்டாயத்தால் வந்தான், ஆனால் சிலுவையை சுமந்து முடிக்கும் போது அவன் ஒரு சீடனாக மாறிவிட்டான். மனிதர்களே, யாரோ ஒருவன் கஷ்டப்படுகிறான் என்று வேடிக்கை பார்க்காதீர்கள். அந்த சிலுவையின் ஒரு முனையை தூக்க உங்கள் தோள்களை கொடுங்கள். நீங்கள் சுமப்பது ஒரு மனிதனின் சுமையை அல்ல, இறைவனின் அன்பை. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 6ஆம் நிலை. வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். நான் தான் வெரோனிகா துடைத்த துணியில் பதிந்த இயேசுவின் திருமுகம். மரணத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருந்த எனக்கு ஒரு சொட்டு தண்ணீரை போல கிடைத்த ஆறுதல் இது. எத்தனையோ கைகள் என்னை அடித்தன, எத்தனையோ உதடுகள் என்னை காரி உமிழ்ந்தன. ஆனால் இந்த பெண்ணின் கைகள், அவை அன்பால் நெய்யப்பட்டவை. மிரண்டு போயிருந்த வீரர்கள், வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த கூட்டம், பயந்து ஓடிய சீடர்கள், இவர்களுக்கு நடுவே ஒரு பலவீனமான பெண் தன் உயிரை பணயம் வைத்து என்னிடம் வந்தாள். அவளிடம் அதிகாரம் இல்லை, செல்வம் இல்லை. அவளிடம் இருந்தது ஒரு மெல்லிய துணியும் அதற்குள் பொதிந்திருந்த அளவற்ற கருணையும் மட்டும்தான். இன்று உங்களுக்கு நான் சொல்லும் பாடம் இதுதான். உலகம் பழிக்கும் என்று பயந்து உதவி தேவைப்படுகிறவர்களுக்கு உதவாமல் இருந்து விடாதீர்கள். கூட்டத்தோடு கூட்டமாக வேடிக்கை பார்க்காதீர்கள். துணிச்சலோடு முன்வந்து கண்ணீரை துடைக்க ஒரு கரத்தை கொடுங்கள். அவள் என் இரத்தத்தையும் வியர்வையையும் துடைத்தாள். ஆனால் நான் அவள் அன்பிற்கு பரிசாக என் முகத்தையே அவளிடம் கொடுத்து விட்டேன். நீங்கள் பிறருக்கு செய்யும் சிறிய உதவியும் உங்கள் இதயத்தில் என் முகத்தை நிரந்தரமாக பதிய வைக்கும். என் உடலை அவர்கள் அழித்து விடுவார்கள், ஆனால் இந்த துணியில் உள்ள என் முகம் என்றென்றும் அழியாது. அதுபோல நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நற்செயலும் அழியாத காவியமாக மாறும். மனிதர்களே, துன்பப்படுவோரின் முகத்தில் என் முகத்தை பாருங்கள். ஒருவேளை உணவோ, ஒரு ஆறுதல் வார்த்தையோ அல்லது ஒரு மெல்லிய புன்னகையோ கொடுங்கள். நான் அங்கே அச்சு பதிந்து உங்களுடனே இருப்பேன். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 7ஆம் நிலை. இயேசு 2ஆம் முறை தரையில் விழுகிறார். இயேசுவின் உடலில் வரி வரியாய் விழுந்த காயங்கள் பேசுகிறேன். மனிதர்களே, எங்களை பாருங்கள். நாங்கள் வெறும் இரத்தமும் சதையும் அல்ல, உங்கள் ஒவ்வொருவரின் பலவீனங்களின் சாட்சிகள். முதல் முறை அவர் விழுந்த போது எப்படியோ கஷ்டப்பட்டு எழுந்து விட்டார். ஆனால் இதோ இப்போது 2ஆம் முறையும் நிலத்தில் சாய்ந்து விட்டார். இந்த முறை அவர் விழுந்த வேகம் அதிகம், வலி இன்னும் அதிகம். நாங்கள் இப்போது ஆழமாக பிளந்திருக்கிறோம். மணலும் கல்லும் எங்களை இன்னும் அதிகமாக நோகடிக்கின்றன. ஆனால் அவர் இதற்காக வருத்தப்படவில்லை. இன்று உங்களுக்கு நாங்கள் சொல்லும் பாடம் இதுதான். ஒரு முறை விழுந்தால் பரவாயில்லை, மீண்டும் விழுந்தால் நான் ஒரு தோல்வியாளன் என்று உங்களை நீங்களே தண்டித்துக் கொள்ளாதீர்கள். 2ஆம் முறை விழுவது உங்கள் பலவீனம் அல்ல, அது உங்கள் மனித இயல்பு. ஆனால் அந்த வழியிலும் லட்சியத்தை மறக்காமல் இருப்பதே ஆன்மீகம். நீங்கள் மீண்டும் மீண்டும் செய்யும் அதே தவறுகள்தான் இந்த இயேசுவை மீண்டும் மீண்டும் கீழே தள்ளுகின்றன. ஒவ்வொரு முறை நீங்கள் தவறு செய்யும் போதும் ஒரு பழைய காயம் மீண்டும் திறக்கிறது. எங்களை ஆறவிடுங்கள் மனிதர்களே. உங்கள் மனமாற்றத்தால் மட்டுமே எங்களை குணப்படுத்த முடியும். ஒரு காயம் கருகி போகலாம், ஆனால் அது கொடுத்த பாடம் மறக்காது. இயேசுவின் இந்த விழுதல் எவ்வளவு அடிபட்டாலும் என் பயணம் தொடரும் என்ற வைராக்கியத்தை உங்களுக்கு கற்றுத்தருகிறது. மனிதர்களே, உங்கள் வாழ்வில் ஒரு பிரச்சனை தீர்ந்து மீண்டும் ஒரு புதிய பிரச்சனை வந்து உங்களை கீழே தள்ளுகிறதா? கவலைப்படாதீர்கள். இதோ இரத்தத்தால் நனைந்த இந்த இயேசுவை பாருங்கள். அவர் மீண்டும் எழுவார் உங்களுக்காக. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 8ஆம் நிலை. எருசலேம் பெண்களுக்கு இயேசு ஆறுதல் கூறுகிறார். நாங்கள் தான்
எருசலேம் பெண்களின் கண்களில் இருந்து உருண்டு ஓடும் அந்த கண்ணீர் துளிகள். மனிதர்களே, நாங்கள் வெறும் உப்பு நீர் அல்ல, ஒரு மாபெரும் அநீதியை கண்டு பொங்கிய உணர்ச்சிகள். எருசலேம் வீதிகளில் நாங்கள் வழிந்தோடுகிறோம். எங்களை பார்த்த அந்த புனித மனிதர் தன் வழியை மறந்து எங்களை உற்று நோக்கினார். அவர் சொன்ன வார்த்தைகள் இன்றும் எங்கள் ஈரத்தில் எதிரொலிக்கின்றன. எருசலேம் மகளிரே, எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இன்று உங்களுக்கு நாங்கள் சொல்லும் பாடம் இதுதான். ஒருவரின் துன்பத்தை பார்த்து ஐயோ பாவம் என்று கண்ணீர் விடுவது எளிது. ஆனால் அந்த துன்பத்திற்கு நாமும் ஒரு காரணமா என்று சிந்திப்பதுதான் கடினம். வெறும் உணர்ச்சி வசப்படுவதை விட உங்கள் செயல்களை மாற்றுங்கள். பிறரின் குறைகளை எண்ணி கண்ணீர் விடுவதை விட உங்கள் உள்ளத்தில் இருக்கும் அழுக்குகளை கழுவ எங்களை பயன்படுத்துங்கள். உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக, அவர்கள் வாழப்போகும் இந்த உலகத்தின் நல்வாழ்விற்காக அழுங்கள். உண்மையான அன்பு என்பது வெறும் ஆறுதல் சொல்வது மட்டுமல்ல, தவறை சுட்டி காட்டுவதும் கூட. இயேசு அந்த பெண்களை கண்டித்தார், ஏனெனில் அவர் அவர்களை நேசித்தார். நாங்கள் காய்ந்து போகலாம், ஆனால் அவர் சொன்ன அந்த எச்சரிக்கை காய்ந்து விடக்கூடாது. மற்றவர்களுக்காக பரிதாபப்படுவதோடு நின்று விடாதீர்கள். உங்களை சுற்றியுள்ள அநீதிகளை மாற்ற போராடுங்கள். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை தரையில் விழுகிறார். நாங்கள்தான் இயேசுவின் முகம் மோதிய அந்த பாதையின் கற்கள். மனிதர்களே, இதோ பாருங்கள். இந்த முறை அவர் விழுந்த விதம் எங்களையே அதிர வைத்துவிட்டது. நாங்கள் கூர்மையான கற்கள், அவரை நோகடிக்கிறோம் என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் அவரோ தன் முழு பாரத்தையும் எங்கள் மீது இறக்கி வைத்து விட்டார். மலையின் உச்சி இதோ தெரிகிறது. இன்னும் சில அடிகள்தான். ஆனால் இந்த மனிதருக்கு ஒரு அடி எடுத்து வைப்பது கூட ஒரு யுகமாக இருக்கிறது. அவரது மூச்சு காற்று எங்களை சுடுகிறது. அவரது கைகள் எங்களை பற்றி பிடிக்கின்றன. அவர் மீண்டும் எழுவாரா? இந்த தள்ளாட்ட முடியுமா? இன்று உங்களுக்கு கற்களாகிய நாங்கள் சொல்லும் பாடம் இதுதான். உங்கள் இலக்கை அடைய போகும் கடைசி நேரத்தில் தான் சோதனைகள் மிக கடுமையாக இருக்கும். இவ்வளவு தூரம் வந்துவிட்டேன், இனி என்னால் முடியாது என்று தோன்றும் அந்த நிமிடம்தான் உங்கள் நம்பிக்கையின் உண்மையான சோதனை. 3 முறை விழுந்தும் அவர் சோர்வடையவில்லை. முடியாது என்ற வார்த்தை அவர் அகராதியிலேயே இல்லை. உங்கள் உடலும் மனமும் சோர்ந்து போகும்போது உங்கள் ஆன்மாவின் வலிமையை கொண்டு எழுந்து நில்லுங்கள். அவர் எங்களை பிடித்து கொண்டு எழுவது உங்கள் மீதான அன்பினால்தான். உங்கள் பாவங்கள் அவரை அமுக்கினாலும் உங்களை மீட்க வேண்டும் என்ற பிடிவாதம் அவரை மீண்டும் எழுந்து நடக்க வைக்கிறது. மனிதர்களே, உங்கள் வாழ்வின் போராட்டங்கள் உச்சகட்டத்தை எட்டிவிட்டதா? இனி ஒரு அடி கூட நகர முடியாது என்று நினைக்கிறீர்களா? இதோ எங்களை பிடித்து கொண்டு மெல்ல எழும் இந்த இயேசுவின் கரங்களை பாருங்கள். அவர் உங்களுக்காகத்தான் மீண்டும் எழுகிறார். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகள் களையப்படுகின்றன. மனிதர்களே, என்னை உற்று பாருங்கள். நான் ஒரு சாதாரண ஆடைதான். ஆனால் ஒரு தெய்வத்தின் மேனியை போர்த்தியிருந்த பாக்கியசாலி. என் மீது இப்போது இரத்த கரைகளும் வியர்வையும் அழுக்கும் படிந்துள்ளன. இயேசுவின் காயங்களில் நான் ஒட்டி கொண்டு இருந்தேன். இப்போது போர் வீரர்கள் என்னை இரக்கமில்லாமல் இழுத்து பறிக்கிறார்கள். ஒவ்வொரு முறை அவர்கள் என்னை இழுக்கும் போதும் இயேசுவின் காய்ந்த காயங்கள் மீண்டும் பிளக்கின்றன. அந்த வலி என் இழைகளில் தெரிகிறது. என்னை அவர்கள் துண்டு துண்டாக கிழிக்க பார்க்கிறார்கள். இன்று ஆடையாகிய நான் உங்களுக்கு சொல்லும் பாடம் இதுதான். உலகத்தின் முன்னால் நீங்கள் நிர்வாணமாக்கப்படலாம், உங்கள் கௌரவம் பறிக்கப்படலாம், அசிங்கப்படுத்தப்படலாம். ஆனால் இயேசுவை போல அமைதியாக இருங்கள். உடலின் ஆடையை விட உள்ளத்தின் நேர்மைதான் உண்மையான கவசம். இதோ பாருங்கள், ஒரு மனிதன் அங்கே மரண வேதனையில் துடித்து கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த வீரர்கள் என் மீது சீட்டு போட்டு விளையாடுகிறார்கள். சக மனிதனின் வலியை விட ஒரு துண்டு துணியின் மீது அவர்களுக்கு ஆசை வந்துவிட்டது. பொருளுக்காக மனித நேயத்தை கொள்ளாதீர்கள். ஆடை இல்லை என்றாலும் இயேசுவின் தெய்வீகம் குறையவில்லை.
வெளிப்பகட்டுகளை தொலைத்தாலும் உங்கள் குணத்தை இழக்காதீர்கள். உண்மை எப்போதும் நிர்வாணமானது, அது எதற்கும் அஞ்சாது. மனிதர்களே, அடுத்தவர்களின் மானத்தை பறிக்க நினைக்காதீர்கள். யாரையாவது அவமானப்படுத்தி அதில் இன்பம் காணாதீர்கள். நீங்கள் எத்தனையோ ஆடைகளை உடுத்தலாம், ஆனால் அன்பு என்ற ஆடையை உடுத்தாவிட்டால் நீங்கள் வெறும் பிணங்களே. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். நிறுத்துங்கள் மனிதர்களே, நாங்கள் தான் ஆணிகள். எங்களை எதற்கு இப்படி பயன்படுத்துகிறீர்கள்? நாங்கள் நெருப்பில் காய்ச்சி அடிக்கப்பட்ட இரும்புகள் தான். ஆனால் எங்களுக்கு ஒரு இதயம் இருந்திருந்தால் இப்போது அது சுக்கு நூறாக உடைந்திருக்கும். இதோ நாங்கள் இந்த மாசற்ற கரங்களை துளைக்கிறோம். எந்த கரங்கள் பார்வையற்றோருக்கு ஒளி கொடுத்தனவோ, எந்த கரங்கள் தொழுநோயாளிகளை குணமாக்கினவோ, எந்த கரங்கள் குழந்தைகளுக்கு ஆசி வழங்கினவோ, அந்த கரங்களை இப்போது நாங்கள் மரத்தோடு ஆணி அடிக்கிறோம். எங்கள் முனைகளில் அவருடைய இரத்தம் வழிகிறது. அவர் துடிக்கிறார். ஆனால் எங்களிடம் ஒரு ரகசியம் சொல்கிறார். இன்று ஆணிகளாகிய நாங்கள் உங்களுக்கு சொல்லும் பாடம் இதுதான். நாங்கள் அவர் சதையை கிழிக்கும் போதும் அவர் எங்களை சபிக்கவில்லை. மாறாக எங்களை ஏந்தி இருக்கும் உங்களை மன்னிக்கும்படி வேண்டுகிறார். உங்களை காயப்படுத்துபவர்களை பழி வாங்காமல் அவர்களை மன்னிப்பதே உண்மையான தெய்வீகம். நாங்கள் போர் வீரர்களின் கைகளில் சிக்கி தவிக்கிறோம். பிடிக்காத ஒன்றையும் கடமைக்காக செய்ய வேண்டியிருக்கும் போது அதில் அன்பு கலந்திருக்கிறதா என்று பாருங்கள். அநீதிக்கு துணை போவதை தவிர்க்க எங்களைப் போல கடினமாக இருங்கள். இந்த கைகள் இப்போது கட்டப்பட்டிருக்கின்றன, ஆனால் அவை உலகையே கட்டி அணைத்து கொண்டிருக்கின்றன. சில நேரங்களில் உங்கள் கைகளும் கால்களும் கஷ்டங்கள் என்ற ஆணிகளால் முடக்கப்பட்டால் அது ஒரு பெரிய நன்மைக்காக இருக்கலாம் என்பதை நம்புங்கள். மனிதர்களே, உங்கள் வார்த்தைகளால் பிறர் இதயத்தில் ஆணிகள் அடிக்காதீர்கள். ஒரு முறை துளைத்துவிட்டால் அந்த வடு என்று மாறாது. கோபத்தை குறைத்து அன்பால் மற்றவர்களை பிணைக்க கற்றுக்கொள்ளுங்கள். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் துறக்கிறார். நான் தான் சூரியனை மறைத்த அந்த கார்மேக இருள். மனிதர்களே, பயப்படாதீர்கள். நான் ஏன் இப்போது வந்தேன் தெரியுமா? ஒளியை படைத்தவரே இன்று ஒளி இழந்து போவதை காண சகிக்காமல் என் கருப்பு போர்வையால் இந்த உலகத்தை மூடிவிட்டேன். இயேசுவின் கடைசி மூச்சு காற்று காற்றில் கலந்த போது இந்த பூமியே அதிர்ந்தது. அவர் சொன்னார், எல்லாம் நிறைவேறிற்று என்று. ஒரு மாபெரும் தியாகம் இதோ முற்று பெற்று விட்டது. படைத்தவனே தன் படைப்புக்காக பலியாகி கிடக்கிறான். சூரியனே முகம் புதைத்து கொண்ட இந்த நேரத்தில் நீங்கள் எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறீர்கள்? இன்று இருளாகிய நான் உங்களுக்கு சொல்லும் பாடம் இதுதான். மரணத்தை கண்டு அஞ்சாதீர்கள். தன் கடமையை சரியாக செய்த ஒருவனுக்கு மரணம் என்பது தோல்வி அல்ல, அது ஒரு மகத்தான நிறைவு. உங்கள் வாழ்வின் கடைசி மூச்சு பிரியும் போது நான் என் கடமையை செய்து முடித்தேன் என்ற திருப்தி உங்களுக்கு இருக்க வேண்டும். அவர் இறக்கும் தருணத்திலும் தன்னை சித்திரவதை செய்தவர்களுக்காக பரிந்து பேசினார். பழி வாங்கும் உணர்வை விட மன்னிப்பு எவ்வளவு பெரியது என்பதை இருளாகிய நான் உங்களுக்கு காட்டுகிறேன். வெளிச்சத்தில் தெரியாத உண்மைகள் சில நேரங்களில் துன்பத்தில் தான் தெளிவாக தெரியும். கூச்சலிட்டு கொண்டிருந்த கூட்டம் இப்போது என் இருளை கண்டு அமைதியாகிவிட்டது. சில நேரங்களில் மௌனமும் அமைதியுமே மிகச்சிறந்த பதில்கள். மனிதர்களே, உங்கள் வாழ்வில் இருள் சூழும் போது சோர்ந்து விடாதீர்கள். ஒரு விண்மீன் மறைந்தால்தான் சூரியன் உதிக்கும். ஒரு தியாகம் முடிந்தால்தான் புதிய வாழ்வு மலரும். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 13ஆம் நிலை. இயேசுவின் உடல் சிலுவையில் இருந்து இறக்கப்பட்டு தாயின் மடியில் கிடத்தப்படுகிறது. மனிதர்களே, நான் தான் அந்த தாயின் மடி. என்னை உற்று பாருங்கள். 30 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மாட்டு தொழுவத்தில் ஒரு பாலகனாக இயேசு என் மீது கிடந்த போது இருந்த அதே கதகதப்பு இப்போது எனக்கு தேவைப்படுகிறது. ஆனால் இப்போது இயேசு உடல் சில்லிட்டு போய்விட்டது. என் மீது இப்போது கிடப்பது ஒரு சாதாரண மனித உடல் அல்ல.
உலகத்தின் பாவங்களை எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்ட ஒரு புனித பலி. அவர் உடலில் இருந்த காயங்களிலிருந்து வடியும் இரத்தம் என் ஆடையை நனைக்கிறது. என் இதயம் துண்டிக்கப்படுவது போன்ற ஒரு வலி. ஆனால் என் உள்ளத்தில் ஒரு அமைதி நிலவுகிறது. இன்று உனக்கு நான் சொல்லும் பாடம் இதுதான். பெரிய துயரங்கள் வரும்போது அழுது ஆர்ப்பாட்டம் செய்யாதீர்கள். மௌனமாக அதை தாங்கிக் கொள்ளுங்கள். மரியன்னையைப் போல கசப்பான தருணங்களையும் கடவுளின் சித்தமாக ஏற்றுக்கொள்வதே உண்மையான மனப்பக்குவம். உயிரோடு இருந்தபோது மட்டும் அன்பு செய்வதல்ல, ஒருவர் மறைந்த பிறகும் அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செய்வதுதான் உண்மையான உறவு. உறவுகளின் கடைசி நிமிடங்களில் அவர்களுக்கு துணையாக இருங்கள். ஒரு தாயால் மட்டுமே தன் மகனின் பிணத்தை தாங்க முடியும். உங்கள் வாழ்விலும் சில பாரமான சுமைகளை தாங்க வேண்டியிருக்கும். அப்போது என்னால் முடியாது என்று சொல்லாமல் அந்த சுமை ஒரு புனிதமான கடமை என்று நினைத்து தாங்குங்கள். மனிதர்களே, உங்கள் உறவுகள் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை கொண்டாடுங்கள். அவர்களின் வழியில் அவர்களுக்கு மடியாக இருங்கள். பிரிவின் துயரம் உங்களை வாட்டினாலும் அந்த துயரத்திற்குள்ளும் ஒரு தெய்வீக திட்டம் இருக்கிறது என்பதை நம்புங்கள். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 14ஆம் நிலை. இயேசுவின் உடல் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறது. மனிதர்களே, இதோ பாருங்கள், நான் தான் கல்லறை. நான் ஒரு பாறைக்குள் வெட்டப்பட்ட புதிய கல்லறை. இதுவரை எந்த மனித உடலையும் நான் சுமந்ததில்லை. ஆனால் இன்று உலகத்தையே படைத்தவரை என் மடியில் தாங்கிக் கொண்டிருக்கிறேன். வெளியே உலகம் அழுது கொண்டிருக்கிறது. போர் வீரர்கள் காவல் காக்கிறார்கள். ஒரு பெரிய கல் என் வாசலை அடைத்து விட்டது. இப்போது உள்ளே ஒரு ஆழமான அமைதி. இயேசுவின் சிதைந்த உடல் இதோ என் மீது கிடக்கிறது. அவர் தூங்குவது போல தெரிகிறது. ஆனால் என் கற்களுக்குள் ஒரு பெரிய அதிர்வு ஏற்படுகிறது. இன்று உங்களுக்கு நான் சொல்லும் இறுதி பாடம் இதுதான். எதை பார்த்தும் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைக்காதீர்கள். விதை மண்ணுக்குள் போவது அழிந்து போவதற்கு அல்ல, ஒரு பெரிய மரமாக வளர்வதற்குத்தான். உங்கள் வாழ்வின் தோல்விகளும் கஷ்டங்களும் உங்களை புதைக்கும் குழிகள் அல்ல, அவை உங்களை உயிர்ப்பிக்கும் விதைகள். இப்போது என் உள்ளே இருட்டாக இருக்கலாம், ஆனால் இந்த இருள்தான் விடியலின் தொடக்கம். துன்பத்திற்கு பின் இன்பம் உண்டு, மரணத்திற்கு பின் உயிர்ப்பு உண்டு. நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் இழக்காதீர்கள். நான் ஒரு புதிய கல்லறை. அதுபோல இறைவனை உங்கள் இதயத்தில் ஏந்த விரும்பினால் உங்கள் இதயத்தை பழைய பாவங்களிலிருந்து சுத்தப்படுத்தி புதியதாக மாற்றிக்கொள்ளுங்கள். மனிதர்களே, கல்லை உருட்டி மூடிவிட்டார்கள் என்பதற்காக பயப்படாதீர்கள். எந்த கல்லாலும் எந்த கல்லறையாலும் உண்மையை நீண்ட காலம் சிறை வைக்க முடியாது. பாடுகளின் வழியாக எங்களை மீட்டெடுத்த இயேசுவே, உமது சிலுவை பாதையை தியானித்த இந்த தருணத்திற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த 14 நிலைகளும் எங்களுக்கு வெறும் கதைகள் அல்ல, அவை எங்கள் வாழ்விற்கான பாடங்கள். அநீதி கண்டு மௌனமாயிருந்த பிளாத்துவை போல இல்லாமல் நீதியின் பக்கம் நிற்க எங்களுக்கு அருள் தாரும். நாங்கள் கீழே விழுந்த போதெல்லாம் நீர் மீண்டும் எழுந்ததை போல நாங்களும் நம்பிக்கையோடு எழச் செய்யும். எங்கள் கஷ்டங்களை வெறுப்போடு சுமக்காமல் உமது மீட்பின் கருவியாக விரும்பி ஏற்க செய்யும். இயேசுவே, நீர் சிலுவையில் காட்டிய அந்த மாபெரும் மன்னிப்பு எங்கள் இதயங்களில் மலரட்டும். எங்களை காயப்படுத்துபவர்களை நாங்களும் மன்னிக்க அருள் புரியும். மரணத்திற்கு பின் ஒரு உயிர்ப்பு உண்டு என்ற நம்பிக்கையை எங்களுக்கு தாரும். நாங்கள் இந்த சிலுவை பாதையை முடித்துவிட்டு செல்லும் போது வெறும் மனிதர்களாக அல்ல, உமது அன்பை சுமந்து செல்லும் சீடர்களாக செல்ல அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இந்த சிலுவை பாதை தியானம் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் ஆன்மீக வாழ்விற்கும் பெரிய ஆசீர்வாதமாக அமையட்டும். ஆமேன்.